காலமே காலமே என்னை எங்கு கொண்டு போகிறாய்? மன்னவன் சாகிறான், கைகள் கட்டி பார்க்கிறாய். மக்களை சிரிக்க வைக்கணும், சோசியல் மீடியாவுக்கு ஏதோ ஒரு நல்ல கருத்து சொல்லணுங்கிறது தான். அது ரொம்ப சிறப்பா பண்ணி கொடுத்துருக்கான். ஒருத்தர் வந்து சொன்னாரு, பெத்தவங்களுக்கு என்ன நிம்மதி அப்படின்னா பசங்க ஒரு நல்ல பேர் வாங்கணுங்கிறது எங்களுக்கு நல்லாவே வாங்கி கொடுத்துட்டான். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இல்லாதப்பட்டவங்களுக்கு நிறைய செய்யணும்னு நினைப்பான். அவனுக்கு வந்து எங்க அம்மாவுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுக்கணும், எங்க அம்மாவுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்து எங்க அம்மா சொந்த வீட்டில் உட்கார வச்சு நான் சோறு போடணும். அவனோட ஆசை கடைசி ஆசை ஒரு பேட்டி கொடுத்துருக்கான். என் பையன் வாங்குறதுக்கு இல்லை சாமி, என் பையனை நான் மிஸ் பண்ணிட்டேன் சாமி, மிஸ் பண்ணிட்டு விட்டுட்டேன் சாமி. அதில் தான் பண்ணும். அப்படி ஒரு சேர், இந்த மாதிரி சேர் ஒன்று இருக்குது சாமி, ரூம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒரு ரூம் டைப் கேட்டால் அது வாங்கி கொடுத்து அதில் உட்காந்து தான் செய்வான். அங்கே தான் யாராக இருந்தாலும் ஒய்ஃபாக இருந்தாலும் இதை குறைச்சிடுவான், ஏன் நானாக இருந்தாலும் குறைச்சிடுவான். என் பையனோட இதுக்கு என்னால் ஈடுகட்ட முடியல சாமி, ஈடுகட்ட முடியல சாமி. 31-12 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு சர்ப்ரைஸ் கொடுப்பான். நானும் அதே மாதிரி அவன் போகிற நாளைக்கு சர்ப்ரைஸ் கொடுப்பேன். என் பையனை பார்க்கணும் சாமி, என் பையனை பார்க்கணும், எனக்கு எந்த ஒரு ஆர்வம் தான் ஓடிட்டு இருக்கு. என் பையனை பார்க்கணும், என் பையனை இதம்மா. சின்ன வயசுல இருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தான். அவனோட இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வந்து படிப்பை விட மக்களை சிரிக்க வைக்கணும், சோசியல் மீடியாவுக்கு ஏதோ ஒரு நல்ல கருத்து சொல்லணுங்கிறது தான். அது ரொம்ப சிறப்பா பண்ணி கொடுத்துருக்கான். ஒருத்தர் வந்து சொன்னாரு, பெத்தவங்களுக்கு என்ன நிம்மதி அப்படின்னா பசங்க ஒரு நல்ல பேர் வாங்கணுங்கிறது எங்களுக்கு நல்லாவே வாங்கி கொடுத்துட்டான். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதில் அதாவது 5 வயசுலேயே வந்து டான்ஸ் கிளாஸ் போயிட்டான். டான்ஸ் கிளாஸுக்கு எங்கள் அப்பா கூட்டு வந்துடுவார். நல்ல டான்ஸ் ஆடக்கூடிய ஆள். எனக்கு அப்போ தான் அவனுடைய திறமை என்னங்கிறது தெரிஞ்சது. அவனுக்கு யாரும் வந்து சொல்லியெல்லாம் கொடுக்க கிடையாது. டிவி போட்டோம்னா போதும், டிவியில் பார்த்து அந்த அப்படியே போடக்கூடிய டேலண்டான பர்சன் ராகுல். ஸோ நானும் இவ்வளோ அவனை கண்ட்ரோலும் பண்ண கிடையாது. நீ படித்து தான் ஆகணும், பெரிய ஆளாகி தான் ஆகணும்னு நாங்கள் சொல்ல கிடையாது. உனக்கு என்ன சாய்ஸ் அதை நீ தான் சூஸ் பண்ணணும், அதில் நீ பெரிய ஆள் ஆகிக்கோ அப்படின்னு சொல்லி இப்படி நாங்கள் மோட்டிவேட் பண்ணி தான் என் பையனை வளர்த்தேன் நான். அதே மாதிரி தான் அவன் பண்ணியிருக்கான். இது வரைக்கும் அவனுக்கு நாங்கள் எந்த தடக்கலுமே போட்டது கிடையாது. ஈவன் மேரேஜ் முதற்கொண்டு அவனோட சாய்ஸ் தான். எதுக்கு போகிறதுனாலும் சொல்லிட்டு தான் போவான், ஒருத்தர் பார்க்க போகிறதுனாலும் சொல்லிட்டு தான் போவான். எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. 10 ரூபா கொடுத்தாலும் எனக்கு வந்து 5 ரூபா கொடுத்துட்டு அவன் 5 ரூபா வச்சுக்கக்கூடிய ஆளு தான் அந்த மாதிரி பையன்தான். அப்படி வந்து இல்லாதப்பட்டவங்களுக்கு நிறையா செய்யணும்னு நினைப்பான். அவனுக்கு வந்து எங்கள் அம்மாவுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுக்கணும், எங்கள் அம்மாவுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்து எங்கள் அம்மா சொந்த வீட்டில் உட்கார வச்சு நான் சோறு போடணும். அவனோட ஆசை கடைசி ஆசை ஒரு பேட்டி கொடுத்துருக்கான். எங்கள் அம்மாவை சொந்த வீட்டில் உட்கார வச்சு பார்க்கணும். என்னால் எல்லா பக்கமும் நான் போகிறேன் வரேன். எனக்கு கிடைச்ச சாய்ஸ் நான் விட மாட்டேம்மா. என் பையனுக்கு கிடைச்ச சாய்ஸே கிடைச்சிது. என் பையன் வாங்குறதுக்கு இல்லை சாமி, என் பையனை நான் மிஸ் பண்ணிட்டேன் சாமி, மிஸ் பண்ணிட்டு விட்டுட்டேன் சாமி. நான் மதங்க தான் அவன் எடுத்துக்கல கண்ணு. எந்த கோயிலுக்கு போனாலும் பட்டை போட்டுக்குவான், சாமி கும்பிடுவான், எல்லாமே பண்ணுவான். அதாவது வந்து நேற்று எங்கள் முறை பிரகாரம் நாங்கள் பண்ணிட்டோம். எங்கள் பையனுக்கு வந்து எங்கள் முறை பிரகாரம் என் மாமங்காரன் ஆசைப்பட்டான், செய்யணும்னு ஆசைப்பட்டான். இன்றைக்கி வந்து அவனுக்கு வந்து நல்லபடியாக அவங்க அப்பாவும் அவங்க மாமனும் சேர்ந்து எல்லாம் செஞ்சாங்க. அவங்க சித்தப்பா செஞ்சாங்க. எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு அவன் வந்திருக்காங்க. இன்றைக்கி தான் ரொம்ப வருஷம் கழிச்சு. ஏன்னா இவன் லவ் மேரேஜ் பண்ணதுனால யார்கிட்டையும் பேச்சு இல்லாமல் இருந்துச்சு. அதனால் ஜாதி மதம் பார்க்காம நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டோம் சாமி. அது ஒன்று தான், வேறு ஒன்றும் தப்பு இல்லை. அவன் ஆசைப்பட்டான், நானும் பண்ணி வச்சிட்டோம். 1.5 வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி. 31-12 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு டான்ஸ் சர்ப்ரைஸ் கொடுப்பான். நானும் அதே மாதிரி அவன் போகிற நாளைக்கு சர்ப்ரைஸ் கொடுப்பேன். ஏதாவது அவனுக்கு பிடிச்ச கிஃப்ட்டு, அவன் என்ன கேட்குறானோ அவனுக்கு பிடிச்ச கிஃப்ட்டு நான் வாங்கி கொடுத்துருவேன். உடனே வாங்கியாவது வாங்கி கொடுத்துருவேன் சாமி. இது வரைக்கும் அவன் விருப்பப்பட்டது எதுவுமே நாங்கள் வாங்கி கொடுக்காம இல்லை. எப்படியாவது ஒன்று வாங்கி கொடுத்துருவோம். வண்டி கேட்டான், சிஸ்டம் கேட்டான். விரும்பி சாப்பாடு சாம்பார் சாப்பாடு சாப்பிடுவோம். ரொம்ப ஓவராலாக சாப்பிட மாட்டான், லிமிட்டு தான் சாப்பிடுவோம். அந்த மாதிரி ஆளுதான் அவன். வேறு எந்த கெட்ட பழக்கமும் என் பையனை பார்க்கணும் சாமி, என் பையனை பார்க்கணும், எனக்கு எந்த ஒரு ஆர்வம் தான் ஓடிட்டு இருக்கு. என் பையனை பார்க்கணும்,
என் பையனை பிள்ளைங்களோட எந்த பிள்ளைங்களோட ஃபோட்டோ எடுத்தாலும் அக்கா தங்கச்சி இந்த மாதிரி போட்டு நான் இன்ஸ்டாவில் இருக்கேங்கண்ணே. ஃபர்ஸ்ட் வீடியோ எங்களுக்கு தான் தம்பி வரும். நான் இன்ஸ்டாவில் இருக்கிறேங்கண்ணே. சாகிதா ராகுல்னு வச்சுருக்கேங்கண்ணே. நான் இன்ஸ்டாவில் இருக்கேன். நான் பார்த்துருவேன் உடனே வீடியோ. அவன் வீடியோ தான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன். அவர் எல்லாத்து மாதிரி செய்வான். அந்த சத்யராஜன் சொல்லி ஒருத்தர் இருக்காரு, அவர் மாதிரி செய்வான். ஒருத்தர் ஏதோ வயிறு வந்து பெருசாக வச்சுருக்கிற மாதிரி செஞ்சான், அது செஞ்சுருந்தான். அப்புறம் இந்த பலூன் வச்சுட்டு ஏதோ செஞ்சுருந்தான். அதெல்லாம் நிறைய பார்த்தேங்கண்ணே. அதான் அங்கே குடி போனதுனால எனக்கு இதெல்லாம் பார்க்கல. ஏன்னா நாங்கள் வீடியோ பண்ணும்போது பக்கத்தில் இருந்து இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததே கிடையாது கண்ணு. ரூம் அதில் தான் பண்ணுவோம். அப்படி ஒரு சேர், இந்த மாதிரி சேர் ஒன்று இருக்குது சாமி. ரூம் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் ஒரு ரூம் டைப் கேட்டால் அது வாங்கி கொடுத்து அதில் உட்காந்து தான் செய்வான். அங்கே தான் யாராக இருந்தாலும் ஒய்ஃபாக இருந்தாலும் இந்த குறைச்சிருவான், ஏன் நானாக இருந்தாலும் குறைச்சிருவான். நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்போம், அவ்வளோதான். நான் எல்லா பக்கமும் ஜட்ஜாக போகிறேன்னா இன்றைக்கி அந்தளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன். என்னை எல்லாருமே சின்ன பசங்கள்லேருந்து பொடியிலேருந்து கூப்பிட்றாங்க. அப்படிங்கும்போது டே ராகுல் என்ன போகிறாங்கடா, அண்ணா 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 ஸ்கூல் பையன் துளுண்டு பையன்ப்பா. ஒரு போலீஸ்காரர் யாருன்னே தெரில சாமி, ஃபோட்டோ வச்சுக்கிட்டு கேட்டுட்டு வந்திருக்காரு. கடைக்காரங்கிட்டலாம் கேட்கவும் வீட்டுக்கு தேடின்னு ராகுலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கவும் இவங்க வேறு மாதிரி நினச்சிட்டாங்க, ஏதோ கேஸ் ஆட்டிருக்கு அப்படின்னு நினச்சிட்டாங்க. ஆனால் இல்லை, அவங்க கூட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு போலீஸ்கார் வந்துருந்தார் சாமி. ஒரு போலீஸ்கார் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேங்கன்னு நாங்கள் பயந்து போயிட்டோம் சாமி. எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எடுத்துகிட்டு எத்தனையோ பசங்க வருவாங்க கண்ணு, வீடு தேடி அட்ரஸ் ஃபோட்டோ காமிச்சிட்டே வருவாங்க சாமி. வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இவங்க அப்பா வந்து அவங்க அம்மா வீட்டில் கொஞ்சம் நாளைக்கு அங்கே போயிட்டார். குடும்ப சூழ்நிலையினால என்னை விட்டு பிரிஞ்சு இருந்தார். அது கொஞ்சம் இதாக இருந்தான். அப்புறம் பையன் மேரேஜுக்கு அப்புறம் வரப்போக இங்கே வந்துடுறேன் தம்பி, இங்கே வீடு மாற்றி போக இருந்தீங்க போதும், கோயில் ஏதாவது பரிகாரம் பண்ணிக்கலாம், இங்கே வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தோம் சாமி. ஆனால் இப்படி ஆகும்னு நான் கனவுல கூட நினைக்கல சாமி, நினைக்கல. என் பையனோட இதுக்கு என்னால் ஈடுகட்ட முடியல சாமி, ஈடுகட்ட முடியல சாமி. கண்ணே, ஒரு எண்ணெய் போட மாட்டான் தலைக்கு, ஒரு எண்ணெய் போட மாட்டான், ஒரு பவுடர் அடிக்க மாட்டான். இது வரைக்கும் அவன் ரூமில் ஒரு பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுவான். இது வரைக்கும் எதுவுமே அவன் தலைக்குன்னு ஒரு சொட்டு எண்ணெய் வச்சது கிடையாது. முடியை வந்து இப்படி வெட்டாகிறாங்களோ இவ்வளோ முடி இருக்குது. அவனுக்கு முடி அதிகமாக சளி பிடிக்குங்கன்னு சேராது, இரும்பிட்டு கிடப்பான். அதே மாதிரி அவனுக்கு பிடிச்சது வந்து அந்த ஐஸ் வாட்ரு, ஐஸ்கிரீம், இதெல்லாம் எங்களுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருவான். அவனும் சாப்பிட்ருவான். இதுக்கு மேலே எனக்கு சொல்கிறது எது தெரியல சாமி. என் பையனோட இது ஈடுகட்ட முடியல. யாருமே தயவு செய்து ஹெல்மெட்டு போட்டு போங்க. என் பையனுக்கு நடந்தது யாருக்கும் நடக்கக்கூடாது. எல்லாம் உங்கள் வீட்டு பையனா பிள்ளையா நினச்சி கேட்குறேன். என் பையனுக்கு நல்லா நினச்சி பாருங்க. அவசரப்படாதீங்க, எல்லாத்துலேயும் அவசரப்படாதீங்க. பொறுமையாக போங்கப்பா, பொறுமையாக வாங்கப்பா. நான் இழப்புப்பா, ரொம்ப இழப்புப்பா. என்னால் தாங்க முடியல சாமி, என்னால் தாங்க முடியல சாமி. ராகுலுன்னா ராகுல் அம்மா, என் பேர் விட்டு கூப்பிடுவான் சாய்தாம்மா, சாய்தாம்மா. தண்ணி குடி, கொஞ்சம் தண்ணி குடி போதுமா?